வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தேதி 28 அக்டோபர் 2025 மோந்தா புயல் ஆன நாள். நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வடபழனி ஃப்ளைஓவர். இது வடபழனி மெட்ரோ. அங்கே நின்றுட்டுருக்கோம். கோயம்பேட்டிலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம தம்பி இளவரசன் கிட்ட அவருடைய காய்கறிகள் 2 வண்டியில் வந்திருக்கோம். அவருடைய வண்டியில் என்னென்ன காய்கறிகள் இருக்குது, என்ன நிலவரம்னு கேட்டுக்கலாம். குட் மார்னிங் இளவரசன். உங்கள் வண்டியில் என்னென்ன காய்கறிகள் இருக்குது, என்னென்ன விலை? கவுசவ் இருக்குது. கவுசவ் வந்து 70 கிலோ இருக்காது. ஒரு மூட்டை 500 ரூபாய். கோஸ் இருக்கு, அது ஒரு 70 கிலோ இருக்கும். கோஸ் இதுவா? அது ஒரு இது 70 கிலோ இருக்கும். இதான் சவுச்சோ இங்கே இருக்குது. சவுச்சோ தெரியுது. ஓகே. இது கோஸ் இருக்கு, இது ஒரு 70 கிலோ இருக்கும். 700 ரூபாய் மூட்டை. கொத்தமல்லி வந்து 300 ரூபாய், 50 கட்டு இருக்கு. புதினா 100 ரூபாய், 50 கட்டு இருக்கு. கத்திரிக்காய் இன்னைக்கு கிலோ ப்ரொவிஷனும் அங்கே இருக்கா? ப்ரொவிஷனும் கோயம்பேட்டில் வாங்கிடுறீங்களா? ஆமாம், இங்கே கோயம்பேட்டில் வாங்கிடும். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருக்காது. ஆமாம், அது கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் கிலோ இன்னைக்கு 50 ரூபாய், 20 கிலோ இருக்குது. என்ன சொல்றீங்க? முன்னாடிலாம் கத்திரிக்காய் 20 ரூபா, 25 ரூபா, 15 ரூபா சொல்லுவீங்க. இந்த மழை டைம்னால லோட்லாம் எதுவும் அதிகமாக வரத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகளையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எப்பயும் இந்த வெண்டைக்காய் அதெல்லாம் வாங்குவீங்களே, அதெல்லாம் ஏன் வாங்கலை இந்த தடவை? வெண்டைக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டபுளாக இருக்குது. 25 ரூபா 20 ரூபாய் இருக்கும். இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபா விற்கிறாங்க. எல்லாமே டபுளாக இருக்குது. கருவேப்பிலை ஒரு கிலோ வந்து 30 ரூபாய் கிலோ இருக்குது. அதனால அந்த மூட்டை காயாக வாங்கிட்டீங்களா, ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு? ஆமாம் ஆமாம், டபுளாக எல்லாமே ஒரு காயாக வாங்கி. ஸோ எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கிட்டீங்க இந்த தடவை. நல்ல யுக்தி காயாக இருக்கிறீங்க. வாங்க, அப்படியே என் வண்டியில் என்ன இருக்குதுன்னு காட்டுறீங்களா? என் வண்டியில் வந்து சிறுகீரை இருக்குது, 40 கட்டு சிறுகீரை 350 ரூபா. அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குது. தேங்காய் வந்து கிலோ 70 ரூபா. வெங்காயம் கொஞ்சம் விலை கூடி இருக்குது. 56 கிலோ வெங்காயம் 1355 ரூபா. பரங்கிக்காய் கிலோ 18 ரூபா. காலிஃப்ளவர் 10 பூ இருக்கும், ஒரு மூட்டை 250 ரூபா, 3 மூட்டை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பூவம்பழம்னு சொல்லுவாங்க. பூவம்பழம் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு தாறு, இது ஒரு தாறு 100 ரூபா. இது ஒரு தாறு 100 ரூபா, 5 தாறு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏலக்கி வந்து இது கொஞ்சம் பழுத்து இருக்கும், உதரில் ஆனால் பழுத்து இருக்கும். இது ஒரு தாறு 100 ரூபா. அதில் வந்து 5 தாறு எடுத்துருக்கோம். இங்கே ஒரு 2 தாறு இருக்குது, பின்னாடி ஒரு 3 தாறு இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல சூப்பர் ஆப்பிள்லாம் எடுத்துருக்கோம். ஆப்பிள், இந்த ஆப்பிள் வந்து ஒரு ட்ரே 250 ரூபா. இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னடா இந்த விலையாக இருக்குதுன்னு. இது வந்து செகண்ட்ஸ்னால் அடுத்த குவாலிட்டி கிடையாது, நல்ல குவாலிட்டி ஆப்பிள் தான். ஆனால் இது மாதிரி லேசாக கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். இதை நம்ம கழிச்சிட்டு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். 80% ஆப்பிள் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரே 20 கிலோ கொண்ட ஆப்பிள் வந்து 250 ரூபா. அது மாதிரி 4 ட்ரே எடுத்திருக்கோம். ஒரு ஆப்பிள் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சுத்தமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் கடிக்கிற இடத்துல ரத்தமும் வரல. இந்த ஆட் எல்லாம் காட்டுவாங்க ஆப்பிளில். நான் பல்லு விளக்கி 3 வருடங்கள் ஆகிடுச்சு. நான் டூத் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுறதில்ல, டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. பல்பொடி மட்டுமே நம்ம அரவிந்த் ஹெர்பல்ஸில் வரக்கூடிய பிருந்தா பல்பொடி யூஸ் பண்ணுறேன். டெய்லி ஒரு வேளை விரலையே பல் வளர்க்குறேன், சாப்பிட்டு பேசக்கூடாது. நான் வந்து டூத் ப்ரஷ்ஷையும் டூத் பேஸ்ட்டையும் நிறுத்தி 3 வருடங்கள் ஆகுது. வெறும் என்னுடைய ஆள்காட்டி விரலில் கொஞ்சோண்டு பல்பொடி, பிருந்தா பல்பொடின்னு அரவிந்த் ஹெர்பல்ஸ் வருது, லேசாக கொஞ்சம் விரலே பல் வளைக்குவேன், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய காய்கறி நிலவரம். இதை விட்டுட்டேன். இஞ்சி கிலோ 70 ரூபா, பச்சை மிளகா கிலோ 30 ரூபா, எலுமிச்சம் கிலோ 70 ரூபா. இன்னைக்கு தேதி 28/10/2025 மோந்தா புயல். நாங்கள் வடபழனினா மழையானாலும் சரி வெயிலானாலும் சரி, நாங்கள் 2 பேர் டியோ பிரதர்ஸ். நாங்கள் வந்து காய்கறியும் பழங்கள் வாங்க வந்துடும். அடுத்த வாரம் காய்கறி விலையில் சந்திப்போம். அன்டில் தென், இளவரசன் ஹரிசங்கர் சைனிங் ஆஃப். பாய்.